துப்பாத்தி அரியாலை மனித புதைகுழியின் 31வது நாள் அகழ்வு பணிகள் இன்று காலை 8:30 மணி முதல் தற்போது வரை இடம்பெற்று வருகின்றது. நேற்றைய தினம் செய்யப்பட்ட ஸ்கேன் பரிசோதனை இன்றைய தினமும் காலை 8:30 மணி முதல் 2 மணி வரை தொடர்ச்சியாக செய்யப்பட்டதுடன் முடிவடைந்த ஸ்கேன் பரிசோதனைகளின் பரிசோதனை அறிக்கை வரும் 3 வார காலத்துக்குள் நீதிமன்றத்திற்கு ஸ்ரீ ஜெயவர்தனபுர பல்கலைக்கழகத்தின் டெக்னாலஜி டிபார்ட்மெண்ட் அணியினரால் சமர்ப்பிக்கப்படுறதுக்கு உள்ளது. அதேவேளை இன்றைய நாள் புதிதாக 6 மனித எலும்பு தொகுதிகள் சுத்தப்படுத்தப்பட்டு அடையாளப்படுத்தப்பட்டது. புதிதாக ஏற்கனவே அடையாளப்பட்ட எலும்பு தொகுதிகளில் 4 எலும்பு தொகுதிகள் புதிதாக எடுக்கப்பட்டது. இந்த அடிப்படையில் மொத்தமாக 141 மனித எலும்பு தொகுதிகள் சுத்தப்படுத்தப்பட்டு அடையாளப்படுத்தப்பட்டதுடன் மொத்தமாக அடையாளப்படுத்தப்பட்டதில் 130 மனித எலும்பு தொகுதிகள் முழுமையாக வெளியே எடுக்கப்பட்டு நீதிமன்ற கட்டுக்காவலுக்கு ஒப்படைக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே கடந்த வாரம் அறிவிக்கப்பட்டதற்கு இணங்க நீதிமன்றத்தினால் இன்று சான்று பொருட்கள் காட்சிப்படுத்தல் என்பது காணாமல் போன குடும்பத்தவர்களுக்கும் அதே வேளையில் பொதுமக்களுடைய பார்வைக்காகவும் மதியம் 1:30 தொடக்கம் பிற்பகல் 5 மணி வரை நடைபெற்றது. குறித்த காட்சிப்படுத்தல் நிகழ்வுக்கு யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் மருத்துவ பீட மாணவர்கள், அதே வேளையில் சட்ட வைத்திய அதிகாரிகள், உளநல வைத்திய பிரிவினுடைய வைத்திய அதிகாரி ஆகியோர் பங்கு பற்றியதுடன் இந்த நிகழ்வு ஒரு நீதிமன்ற நடவடிக்கையாக உள்வாங்கப்பட்டு யாழ்ப்பாண நீதிமன்ற நீதிவான் கௌரவ ஆனந்தராஜா தலைமையில் இடம்பெற்றது. இந்த பார்வைப்படுத்தல் நிகழ்வுக்கு கிட்டத்தட்ட 200க்கு மேற்பட்ட பாதிக்கப்பட்ட குடும்பங்களும் அதே வேளையில் பொதுமக்களும் பங்களிப்பு செய்து காட்சிப்படுத்தலை பார்வையிட்டதை அவதானிக்கக்கூடியதாக உள்ளது. இதே போல அகழ்வு பணிகள் நாளைய தினமும் தொடரும். மொத்தமாக 43. ஏதாவது அடையாளம் 54 சான்று பொருட்கள் 43 சான்று பொருட்கள் தான் காட்சிப்படுத்தப்பட்டது. ஏன்னு சொன்னா 54 சான்று பொருட்கள்ல தனி மனிதன் சாராத ஏனைய சான்று பொருட்களும் இருந்ததால அது விலக்களித்து தான் ஆக தனி மனிதனோட தொடர்போட எலும்பு தொகுதிகளோட தொடர்பான சான்று பொருட்கள் மாத்திரமே காட்சிப்படுத்தலுக்கு வைக்கப்பட்டது. என்னன்னு சொன்னால் அடையாளப்படுத்தல் என்ற நோக்கத்தோட தான் இந்த காட்சிப்படுத்தல் நடைபெற்றதால் சந்தேகத்துக்கிடமாக அல்லது உத்தேச ரீதியாக இருக்கலாம்னு என்று அடையாளப்படுத்தப்பட்ட இடங்கள்ல தற்போது செய்யப்பட்டிருக்கு. அதனுடைய அறிக்கை தான் நீதிமன்றத்துல தாக்கல் செய்யப்படும். இதுக்கு 120% நடைபெற்று உத்தேசப்படுத்தப்பட்ட பகுதிகள் அந்த அடையாளப்படுத்த பகுதிகளில் முழுமையாக முடிவடை. இந்த அங்க அதாவது பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் அடையாளம் காண வந்தாலும் ஏதேனும் பொருட்கள் அடையாளப்படுத்தப்பட்டதா? இன்றைய தினத்துல காட்டப்பட்டதுல எதுவுமே அடையாளப்படுத்தப்பட்டது. எதிர்வரும் நாட்களில் இது மாதிரி அடையாளப்படுத்த நடைபெற இது முதலாவது தொகுதியாக அடையாளப்படுத்தப்பட்ட பொருட்கள்ல இருந்து தான் காட்சிப்படுத்த நடைபெற்றது. எதிர்வரும் காலங்களையும் சான்று பொருட்கள் மேலதிகமாக தனி மனிதனோட தொடர்புடையது கிடைக்கப்பெறுமாக இருந்தால் நடைபெறுவதற்கு வாய்ப்புகள்.